அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நன்மைகள் அளிக்கக்கூடிய வகையில் இந்த 2024ஆம் ஆண்டு மேச ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமான பலன் நிறைந்த ஒரு காலமாக இந்த 2024 மேசராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பாக அமைப்பட்டிருக்கிறது. ராசி மற்றும் லக்ன மேஷ லக்ன அமைப்புகளில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டு 1.5 ஆண்டு காலங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பல்விதமான பிரச்சனைகள் தரக்கூடிய காலகட்டமாக அமைப்பட்டிருக்கும். பொருளாதார முன்னேற்றத்தில் குறைபாடுகள், கணவனுடைய கருத்து வேறுபாடுகள், திருமண தாமதங்கள், குழந்தை பாக்கிய தாமதங்கள், உத்தியோக ரீதியான பிரச்சனைகள், பணச்சார்ந்த விஷயங்கள், வன்பு வழக்குகள் போன்ற பல்விதமான சூழ்நிலைக்கு தரக்கூடிய ஒரு காலமாக இந்த 1.5 ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு அமைப்பெற்றிருக்கும். தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு காலமாக இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வாழ்க்கையில் எல்லோரும் உயர்ந்து போயிட்டே இருப்போம், நம்ம வாழ்க்கை மட்டும் அதே இடத்துல சுற்றிட்டு இருக்க மாதிரியான சூழ்நிலைகள் மேசராசி என்பவர்களுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாகவே அமைப்பட்டிருக்கும். ஆனால் இனிவரும் காலங்கள் ஒரு அற்புதமான காலங்கள். எதையெல்லாம் இழந்தமோ அதையெல்லாம் மீண்டும் திரும்ப ஒரு காலமாக இந்த 1.5 ஆண்டு காலங்கள் அப்படிங்கிறது அமைப்பற்றது, சூழ்நிலையாக அமைப்பற்றது. கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள். அப்போ கெட்ட கிரகங்கள் 6, 8, 12 சொல்லக்கூடிய மறைவிட ஸ்தானங்கள் அமைகிற பொழுது மிகப்பெரிய யோகமான அமைப்புகள் அப்படிங்கிறது அமைப்பு இருக்கிறது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பார்த்திங்க அப்படின்னா கெட்ட கிரகங்கள் கெட்ட இடங்களில் மறைகிறது ஒரு யோகமான காலம், ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய காலமாக அமைப்பெறுகிறது. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ராசி லக்னங்களிலே குரு பகவான் தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 பார்வைகளாக பார்க்கிறார். அப்போ 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தான அமைப்புகள் சிம்ம ராசியில் இடம் பெறுகிறதால மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் பெறும், ஆண் வாரிசுகள் பெறக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது அமைத்து கொடுக்க போகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அரசால் ஆதாயம் பெறுகிற ஒரு காலமாக இருக்கும். இதுவரைக்கும் உத்தியோகத்துக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர், அரசு தேர்வுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர், நிறைய முறை தேர்வுகள் எழுதி தோற்ற காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இந்த 2024ஆம் ஆண்டுகளில் அதிகமாக அரசு வேலை பெறக்கூடிய ராசிகளில் இந்த மேச ராசி அன்பர்களுடைய அனுகூலங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைப்பெறுகிறது. நல்ல ஒரு காலமாக இருக்கிறது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எது செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக செய்யணும். வீண் செலவுகள், விரைய செலவுகள், ஆடம்பரமான செலவுகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது மிகவும் அனுகூலமான பலனை கொடுக்கும். இதுவரைக்கும் இருக்கிறதோ இல்லையோ ஏதோ ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இனிவரும் காலங்களில் பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். ஆடம்பரம்னா வாழ்க்கைக்கு நகர்ந்து போகக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படும். எவ்வளோ உயரத்துக்கு சென்றாலும் நிதானமாக பணம் தேவைகள் அப்படிங்கிறது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலன்கள் மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. புத்திர பாக்கிய அமைப்புகள் அமையும், திருமண அமைப்புகள் அமையும், பூர்வீகத்தில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள், வம்புகளுக்கு பிரச்சனைகள், மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கும். சில அன்பர்களுக்கு தோல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படி இருந்துகிட்ருக்கும், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், பாதத்துக்கு மேல் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிறைய மேசராசி என்பவர்களுக்கு அமைப்பட்டிருக்கும். அவர்களுக்கெல்லாம் தீர்வுகள் காணப்பட்டு உடல் ஆரோக்கியம் பெற்று சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் காணக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது. 1.5 ஆண்டு காலமாக இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லக்கூடிய காலமாக தான் அமைப்பட்டிருக்கு. மேசராசி என்பவர்கள் பெரும்பாலானோட வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருந்த வாழ்க்கை திடீர்னு ஏன் இப்படி ஆனது அப்படின்னு தெரியாத ஒரு கேள்விக்குறியான ஒரு காலமாக பெரும்பாலும் அமைப்பட்டதாக அமைப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறது ஒரு பொன்னான ஒரு காலங்களாகவே அமைப்பட்டிருக்கிறது. நிறைய அன்பர்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஏற்படுறது, கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுறது, வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மூலியம் லாபங்கள் இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது, கொடுத்த இடத்துல பணம் வராத சூழ்நிலையாக இருக்கிறது, தொழிலில் நிறைய நஷ்டங்கள் ஏற்படக்கூடியது, தொழிலில் வரக்கூடிய பணங்கள் வராமல் இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது, சுய தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, ஏதோ நகர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதெல்லாம் ஆன்மீக அமைப்புகள் இருந்திருக்கும். இந்த 2024 ஜனவரி மாதம் 13, 14, 15 தேதி பிறகு பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை திருப்புமுனை அமையக்கூடிய காலமாக மேசராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இதுவரைக்கும் ஒரு சரிவான ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருந்த மேசராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த 2024 அமைய போகிறது. நல்ல மாற்றங்கள் அமைய போகிறது, புத்திர பாக்கியங்கள் அமைய போகிறது, மண்மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் அமைய போகிறது, வாகன சேர்க்கைக்கான அமைப்புகள்ங்கிறது அமைய போகிறது. இதுவரைக்கும் வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும், ஆனால் தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல் மாத காலகட்டங்களில் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் அப்படிங்கிறது அமைப்பட்டிருக்கிறது.
தாயாருக்கு சற்று உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்திருக்கும், உடல் உபாதைகள் இருந்திருக்கும், ஒரு டேப்லெட்டாவது எடுத்துக்கணுங்கிற அமைப்புகள், தோல் சார்ந்த விஷயங்கள், அலர்ஜிகள் ஏற்படுறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது. ஸோ இது மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் மேச ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்களுடைய தாய் தந்தையர்கள் அமைக்கக்கூடிய அமைப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ தாயாருக்கு ஒரு அனுகூலமான அமைப்புகளை விட அமைப்பு வருகிறது. தகப்பனாருக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் நீங்கி சமூகத்தில் மதிப்பு மரியாதை அவர்களுக்கும் ஏற்படக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்த சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். இதுவரைக்கும் இருந்து வந்த பண்பு வழக்குகள் அனைத்திற்கும் ஒரு முடிவுகள் வரக்கூடிய காலமாக இருந்துகிட்டே இருக்கும். வெளிநாடுகள் சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடியது, வெளி இடங்கள் போகக்கூடியது அல்ல அப்படின்னா இடம் விட்டு இடம் மாறி வாழக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய மேசராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு யோகமான ஒரு காலத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்க காலமாகவே அமைப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு ஆண்டுகளாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பண்ணப்பட்டிருக்கிறது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பாக அமைப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தொழில் செய்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஆடம்பரம் இல்லாமல் செய்து கொள்வது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 1.5 ஆண்டு காலங்களில் பட்ட கஷ்டத்தை எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடிய யோகமான காலம் அப்படிங்கிறது அமைப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நாம் செஞ்சோம் அப்படின்னாலும் ஆடம்பரம் இல்லாமல் சற்று மறைமுகமாகவோ நிதானமாகவோ சரியான அளவில் நம்ம எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். ஆனால் அதை தவிர்த்து நாம் ஆடம்பரமாக முயற்சி செய்தோம் அப்படின்னா சற்று தாமதம் தடைகளும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அமைப்புகள் நிறைய மேசராசி நம்பர் வரக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கிறது. 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது ஒரு நன்மையான விஷயம், யோகமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட விரைய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். பெண் பிள்ளைகளுக்கு அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த திருமணத்துக்காக அதிகமான ஆடம்பரமான செலவுகள் செய்யக்கூடியது, அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்படக்கூடியதாக இருக்கும். வாகனங்கள், விலை உயர்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும். எது இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நிதானமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். எவ்வளோ வேணாலும் நான் கடன் கொடுக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. இந்த கடன் வாங்கினா எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும். ஸோ அப்படி ஒரு அமைப்புகளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். மற்றவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது அப்படிங்கிறது மேசராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலமாக அனுகூலமான அமைப்பாக அமைப்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் மற்றும் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அனுகூலமான காலமாக இருக்குது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், வாழ்க்கையில் எப்படி சமாளித்து வருவது அப்படின்னு தெரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வாழ்க்கையை வெறுத்து போன ஒரு காலமாக நிறைய நண்பர்களுக்கு அமைப்பற்ற காலமாக இருக்கும். இப்போ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு திருப்பு முனை, சின்ன ஒரு மகிழ்ச்சி, சின்ன ஒரு மாற்றம். ஸோ இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துருவோம், நமக்குன்னு ஒரு நல்ல காலங்கள் அமையும் அப்படிங்கிற ஒரு சிறு நம்பிக்கை அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய காலமாக அமைப்பட்டிருக்கிறது. முகத்தில் ஒரு தெளிவுகள் இருக்கும், ஒரு பொலிவு இருக்கும். நாமும் வாழ்க்கையில் உயர்ந்து நிலைமைக்கு வந்துருவோங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறது எழும்பக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆண்டுக்கு தொடக்கத்திலேருந்து அமையப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நெகட்டிவான எண்ணங்கள் தரக்கூடியது. நம்மளால முடியுமா, நம்ம வாழ்க்கையே இப்படி தான் இருக்குது, மனக்கவலைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், மன பயங்கள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். என்ன வாழ்க்கைன்னு பண்ண போகிறோன்னு தெரியல, பிள்ளைகள் இருக்குது, மனைவி இருக்குது, எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல அப்படிங்கிற கவலைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறேன், போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு காலங்கள், பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பாக தான் அமைப்பு இருக்குது. தவிர மற்றபடி எந்த விதமான கஷ்டமான காரியங்களோ இல்லை பாவங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளோ அப்படிங்கிற இந்த அமைப்புகளில் இல்லாத ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது. நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பாக தான் மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. தன்னுடைய எல்லா அமைப்புகள் இருந்தும் நான் மறுபடியும் அதே மாதிரி கஷ்டங்கள் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய சுய ஜாதக அமைப்பில் தாம் செய்த கர்ம வினையின் பயன் என்ன அப்படி தெரிந்து செயல்பட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது. இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா பொதுவான அமைப்புகளில் இன்றைக்கி லக்ன ராசியில் குரு பகவான் இருந்து 5, 7, 9 பார்வைகளாக பார்க்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு பலனாக மேசராசி என்பவர்களுக்கு அமைகிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலமாக அமைகிறது. 6, 12 கேது ராகு இடம் பெற்றுக்கிற அமைப்புகளில் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது. ஸோ நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும், சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் இருக்கும், வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டுகளிலிருந்து அமைய போகிறது. எதிர்பாராத வரவுகள், எதிர்பாராத சூழ்நிலைகள், எதிர்பாராத மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கிறது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா
நிதானமாக செயல்படுவது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கவனமாக இருந்து கொள்வது அனுகூலமான பிறக்கும். உறவுகளுடைய இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு அந்யுன்யங்கள் அதிகமாகும். இல்லங்களில் சுபகாரிய அமைப்புகள் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. பூர்வீகத்தால் லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மருத்துவ செலவுகள் நீங்கி சுகமான ஒரு காலம் அப்படிங்கிறது அமைப்பு காலமாக மேச ராசி அன்பர்களுக்கு அமைப்பிருக்கிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும். வாழ்க்கை வளமுடன். நன்றி, வணக்கம்.